ஒவ்வொரு விவாத மேடைகளில் கலந்துக்கிறதும் நல்லா கவனிங்க. விவாத மேடைகளில் திமுக காரன் எவனோட வருவியான்னு பார்த்தா ஆதரவாளர், பத்திரிகையாளர் இப்படி தான் வராங்க. டேய், திமுக இளைஞர் அணிலேயே இத்தனை பேர் போஸ்டிங் இருக்குன்ற, ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அணிலையும் இவ்வளோ போஸ்டிங் இருக்கு. கட்சி சார்ந்து வந்து உட்காடுறான்னா கலீர அதுதான் சொல்றேன் நான். கட்சி சார்ந்து வந்து உட்கார்ந்து பேசுகிறானா, கட்சி சார்ந்து வந்து யாரும் உட்கார்ந்து பேசாமல் ஆதரவாளர் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் உட்கார வச்சு அண்டா குண்டா பெரிய மிச சின்ன மிச தொடப்பு கட்ட விளக்குமாறு எல்லாத்தையும் உட்கார வச்சு பேச வைக்கிறத தவிர நீயே வரமாட்டேற காலத்துக்கு. தம்பி, இப்போ நான் ஓப்பன் சேலஞ்சு டே உங்களுக்கு தான்ப்பா ஓப்பன் சேலஞ்சு. திமுக காரன், திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், இப்போ நாங்கள் செய்தி தொடர்பாளர் இருந்து உட்காரமா, கொள்கை பரப்பு செயலாளர் உட்காடுறோமா, ராஜ்மோகன் யாரு கட்சியில் அவரு துணை பொதுச் செயலாளர், ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வந்து உட்கார்றாரா? நீ வா, அந்த மாதிரி உன் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வா, வா உன் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் வா, உன் கட்சியோட செய்தி தொடர்பாளர் வா, சரிக்கு சமமா மோதுறதுக்கு வா. ஏன் டர்ரு உனக்கு? குழந்தைன்ற 2 வருஷ கட்சின்ற ஒரு விவாதத்துல நாங்க கலந்துக்கிட்டா போனை போட்டு அந்த சேனலுக்கு யாரு அந்த தரப்புல இருந்து வரா, யார டிவிகே தரப்புல இருந்து யாரு வரா அவ்வளவு விசாரிக்கிறாங்க, கேக்குறாங்க. இன்னாரு வந்தா நான் வரமாட்டேன்றானுங்க. அதுதான் நடக்கிறது இப்ப கரண்ட் இஷ்யூ. இப்ராஹிம் வந்தா பயப்படுறாங்களா எதிரில் இருக்கிறவங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ல நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆள் அனுப்புவோம் தம்பி. கட்சி தலைமையில இருந்து இந்தந்த நிகழ்வுக்கு இவங்க போகணும்னு கட்சி தலைமை முடிவு பண்ணோம்.